கூட்டணி எல்லாமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களோ அந்த அதாவது கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற நீங்களே சொல்லிட்டீங்க நீங்கள். அதனால் என்னென்னா அவங்க கருத்து அது என்ன எல்லாருக்கும் அது பொருந்தும். என்னென்னா கூட்டணி இல்லை, நம்ம தனிச்சு நிற்கணும், நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணுங்கிறது எல்லா கட்சிக்காரர்களோட விருப்பம். அது பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்து தவறுல தான் சொல்லுவாங்க. இளைஞர் விடுதி வந்து ஆய்வு பண்ணீங்க, இளைஞர் விடுதி இல்லை, அது நிதி அவங்க ஒதுக்கலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுடைய நம்ம இவங்களுடைய எஸ்டிமேட் பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட அவங்க 1 கோடிக்கு மேலே வருது. அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் அதை முயற்சி பண்ணுறதை நான் முடிவு எடுத்திருக்கேன். இந்த தேர்தலில் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சி நான் எடுக்கிறேன். நீங்கள் அவர் சொல்கிற காரணம் பற்றி உங்களுக்கே தெரியும். நீங்கள் மேற்கு ஆசிய பகுதியில் பொறுத்த வரைக்கும் நடக்கிற அந்த போர் காரணமாக, ஒரு பதட்டமான சூழ்நிலை காரணமாக, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கச்சா எண்ணெயுடைய அந்த வருகை நமக்கு கிடைக்காதனால உங்களுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டராக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலுடைய விலையெல்லாம் இப்போ கூடிடுச்சு. இப்போ 4வது முறை அதை விலையை ஏற்றிருக்கிறாங்க. இப்போது இதோடைய இம்பேக்ட் பொறுத்த வரைக்கும் சாதாரண ஜனங்கள், மிடில் கிளாஸ் மற்றும் சாதாரண ஜனங்களுக்கு வறுமை கோட்டுகளில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அந்த கமர்ஷியல் சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் பல மடங்கு ஏற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்தா கூட இன்றைக்கி சிலிண்டர் கிடைக்க முடியாதனால பல கையேந்தி சாதாரண ஹோட்டல்கள் நிறைய மூடிட்டாங்க இன்றைக்கி. இப்போ என்னென்னா, இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால உங்களுக்கு இன்றைக்கி சரக்கு போக்குவரத்துடைய பொறுத்த வரைக்கும் அதோடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கூடும் பொழுது நீங்கள் காய்கறி விலையும் இருக்கட்டும், இங்கே எல்லா பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயரும் பொழுது வீக்கம் கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் அதுவும் கூடுறது போது மொத்தத்தில் பொறுத்த வரைக்கும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சவாலாக இருக்குங்கிறதா ஒரு இதில் என்னென்னா, ஒன்றிய அரசு ஏற்கனவே இது ஒரு பதட்டமான சூழ்நிலையை தெரிஞ்சிருக்கு, பல மாதங்களே தெரிஞ்சு முன்கூட்டியே நமக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள் அதை ஒன்றிய அரசு செஞ்சுருக்கணும். சரி, இப்போனாச்சும் அந்த மாற்று ஏற்பாடுகளுக்கு உண்டானது கச்சா எண்ணெயும் சரி, நமக்கு அந்த எல்பிஜிக்கு அதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள் ஒன்றிய அரசு விரைவில் செஞ்சு இது போன்ற ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்மளை இந்திய நாட்டையும் சரி மக்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒன்றிய அரசு இருக்குது. அவர் சகோதரர் ராகுல் காந்தி சொன்னது ஒரு உண்மையான கருத்து தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் டீசல் இவ்வளோ கூட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி டீசல் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பொறுத்த 105 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ டீசல் காஸ்ட்டு 96 ரூபாய்க்கு வந்துருச்சு. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்க. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு இனியும் இந்த ஒரு சவாலான சூழ்நிலை, அவர் இன்ஃபேக்ட் ஊரடங்கு உத்தரவு கூட வரலாம்ங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலை ஒன்றிய அரசு இதில் அதிக கவனம் செலுத்தி இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். கூட்டணி எல்லாமே ஜெயிக்கலாம், கூட்டணி ஒரே ஒரு இது நான் ஃபஸ்ட்டு திருச்சி சம்பந்தமான மேம்பால பணிகள், சாலை பணிகள், விமான போக்குவரத்து, ரயில்வே துறை, என் வேலை இதுதான் உங்களுக்காண்டி செய்யும். உங்களுக்காண்டி திருச்சி ஊருக்காண்டி செய்யணும். இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா ஜனங்க மத்தியில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது, அவங்களுக்கு பல்வேறு கருத்துகள் இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விகள் மூலிமா அவங்களுக்கு ஒரு பதிலாக போக முடியும். ஏன்னா அதுக்காண்டி தான் கேட்குறேன். வார்த்தையை சொல்லியிருக்காங்க, கூட்டணி சிந்திக்க வேண்டிய நேரம் இது, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கலாம் கனிமொழி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது அவங்க சகோதரி அவங்களுடைய அக்கா கனிமொழி அவங்களுடைய கருத்து. அது நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் இயக்கத்தை வலுப்படுத்தணும். அது எங்கள் அதை பற்றி நான் சொல்ல முடியும். கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்து நீங்கள் அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அக்கா கிட்ட தான் கேட்கணும். இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் பார்த்தேன், நான் படித்தேன். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வர்ற காலங்களில் பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலம் இல்லாமலே நமக்கு திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஒரு இயக்கமும் அதே கருத்தை நாங்களும் சொல்லலாம் இல்லையா? நாங்களும் சொல்லலாம், பிற இயக்கங்களும் சொல்லலாம். அது ஒரு இயக்கத்திற்கு உண்டான ஒரு வளர்ச்சிக்காண்டியும் இயக்க நலனுக்காகவும் சொல்ல வேண்டிய கருத்து. அது அவங்களுடைய திமுகக்காண்டி அவங்க சொல்கிற கருத்து. இப்போ அதே கருத்து எல்லா கட்சிகளுக்கும் உகந்தது தான். The Chennai Silks in Mega Summer Sale.